ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் சில சமயங்களில் நிகழும் சம்பவங்கள் நமக்கு புரியாதவைகளாக, வேதனை ஊட்டுபவைகளாக இருக்கலாம். நாம் தேவனை நேசித்து அவருடைய சித்தத்தின்படி வாழும் மக்களாக இருந்தால் எது நடந்தாலும் அது கடைசியில் நமக்கு நன்மையாக முடியும். தேவன் நம்மை அவருடைய நோக்கத்திற்காக அழைத்தார். நமக்கு ஏற்படும் இழப்புகள், தாமதங்கள், தோல்விகள் எல்லாம் கூட அவருடைய பெரிய திட்டத்தில் நன்மையாக பயன்படுகின்றன. நீங்கள் ஆண்டவரை மறந்தால் உங்கள் கைகளின் பிரயாசத்தை தேவன் மறப்பார். நீங்கள் அவருடைய வேதத்தை மறந்தால் உங்கள் பிள்ளைகளையும் நான் மறந்து விடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே உலகத்தை சார்ந்து உலக நன்மைகளை தேடி உலக ஆசீர்வாதத்திற்காக, பெயர் பதவிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள், தீர்மானியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் நன்மையானதை தந்தருள்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒருங்கிணைத்து நம்மை அவருடைய மகிமைக்கு ஏற்றபடி வடிவமைக்கிறார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இது என் நன்மைக்கே நடக்கிறது என்ற நம்பிக்கையை நிலைத்திருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்கள். அவர் நன்மையால் உங்களை முடிசூட்டுவார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கும் வாழ்க்கையில் உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு சாட்சியாய் வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவோம்? தேவனே, உமது சமூகத்தை விட்டு விலகினதை உணரும்படியான இருதயத்தை எங்களுக்கு தந்து உம்மண்டை நாங்கள் கிட்டிச் சேரும் பாக்கியத்தை தந்தருளுங்க. ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அயல் வீட்டாரையும் உமது திருக்கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் துக்கம், மன சஞ்சலம், உபத்திரவங்களிலிருந்து விடுவித்து உங்க கிருபையினாலே தேற்றி ஆசீர்வதித்திடுங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானவைகளை செய்யவும் பரிசுத்தமானவைகளை பற்றி கொள்ளவும் உமது வல்லமையால் காப்பாற்றிட வேண்டுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பெற்றவர்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் நற்பண்புகளிலும் நற்பணிகளிலும் சிறந்து விளங்கவும், முன்மாதிரியாக திகழவும் உங்க இரக்கம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தூதர்களின் காவலை தந்து பயணத்தில் எவ்வித ஆபத்துகளும் விபத்துகளும் ஏற்படாதவாறு காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு தனியாக விடுதிகளில் இருக்கும் பெண் பிள்ளைகள் தீய கண்களுக்கு, தவறான நட்புகளில் சிக்கிவிடாதபடி தங்களை காத்துக்கொள்ளவும் பரிசுத்தாவியானவரின் வழிநடத்தல் வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் காணப்படுகிற பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கர்த்தராலே ஒன்றாக சேர்ந்து வாழவும் விண்ணப்பிக்கிறோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் விடுவிக்கிற கர்த்தர் பசி பட்டினியோடு வாழ வழியின்றி தவிக்கும் மக்களின் தேவைகள் சந்தித்திடவும், மதுபானம், புகை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டுள்ளவரை கர்த்தர் படுகொலியிலிருந்து மீட்டு ரட்சிக்கவும் ஜெபிக்கிறோம். பல்வேறு இடங்களில் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்போருக்கும், வேலைக்காக தகுதி தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கும் கர்த்தர் தயவு செய்து நன்மைகள் வந்து சேர ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் சிறுமியை போக்கியர்ல ஜெபிக்கிறோம். பற்பல வியாதிகளின் தாக்குதலினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கும், நெடுங்காலமாய் வீட்டுக்குள் முடங்கி போயுள்ள சுகவீனமான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே சுகத்தையும் விடுதலையும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கும் படை வீரர்களுக்கும், இராணுவ வீரர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும், உயர் அதிகாரிகளுக்கும் தேவ பாதுகாப்பும் ஆரோக்கியமும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சி, வானொலி, சமூக வலைத்தளம், ஊடகங்கள், யூடியூப், வாட்ஸ்அப் இவைகளின் மூலமாக நடக்கும் ஊழியங்கள் மூலமாக தேவ சத்தம் எங்கும் ஒலிக்கவும், தேவ சத்தத்துக்கு மக்கள் கீழ்ப்படியவும், போஷிக்கப்படவும், ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்.
திருமண வயது வந்த வாலிபர்களுக்கு தேவன் தாமே ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்கிறோம். ஆதரவற்றோர், துரத்தப்பட்டோர், தெருவோரங்களில் காப்பகங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் உதவும் அன்பு கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.